மாநிலத்தில் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டு மாணவர் ஜஸ்வந்த் இதே ஊத்தங்கரை வித்யா மந்திர் பள்ளியில் படித்த மாணவர் ஜஸ்வந்துடன் எமது செய்தியாளர் காண்டிபன் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். காண்டிபன், சொல்லுங்க, உங்களிடத்துல மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவர் ஜஸ்வந்த் இருக்காரு. அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை எந்த அளவுக்கு பகிர்ந்துக்கிறாரு, எப்படி திட்டம் போட்டு எல்லாம் படித்தாரு, அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் எப்படி இருந்தது, அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த ஆண்டு 12ஆம் வகுப்புல முதலிடம் பிடித்த அந்த மாணவனோட ஜஸ்வந்தோட நம்ம இருக்கும். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், இப்போ நீங்க மாநிலத்துல முதல் இடம் பிடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? 10th எடுத்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இப்போ 12th எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய முயற்சிக்கு ஏற்ற வெற்றி. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வரணுன்றதுக்காக யாரெல்லாம் உங்களை உறுதுணையா இருந்தாங்க? அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? என்னோட பேரண்ட்ஸ், முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ், அப்புறமா என்னோட டீச்சர்ஸ், என்னோட பிசிக்ஸ் மிஸ்டர் செல்வகுமார் சார், கெமிஸ்ட்ரி சார் மிஸ்டர் கேவி ரமேஷ், அப்புறமா பாட்னி சார் மிஸ்டர் சரவணகுமார் சார், அப்புறமா ஜுவாலஜி சார் மிஸ்டர் கலைமணி, அப்புறமா மேக்ஸ் சார் மிஸ்டர் கந்தசுவாமி சார், அப்புறமா இங்கிலீஷ் சார் மிஸ்டர் ஆனந்த்குமார் தீக்ஷித், தமிழ் ஐயா மிஸ்டர் முருகன் பி முருகன். அவங்களாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்பவுமே என்ன டிஸ்கரேஜ் பண்ணதே இல்லை. அப்புறமா என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், எங்களோட கரஸ்பாண்டன்ட் சார் மிஸ்டர் சந்திரசேகரன் சாரும் ரொம்ப எப்பவுமே எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ நீங்க இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணுன்றதுக்காக நீங்க எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்க அந்த படிக்கிறதுக்கு? அதுக்குன்ற முயற்சி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ அவங்க நடத்தும் போதே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நான் சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிடும். அப்புறமா லேர்னிங் கரெக்டா இருந்தது. அதாவது புரிஞ்சுட்டோம், நல்ல சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டதால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணதால எக்ஸாம்ஸ் டஃபா இருந்தது. கொஞ்சம் நான் ஈஸியா ஃபீல். சரிங்க ஜஸ்வந்த், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கீங்க, 1195 மார்க் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு மாணவர்களும் முதல் இடம் பிடிக்கும் போது ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த மாதிரி ஜஸ்வந்துக்கு என்ன கனவு எதிர்காலத்தில் இருக்கு? என்ன படிக்கலாம், இல்ல என்ன மேற்கொண்டு பண்ண போறீங்கன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னோட எய்ம் மெடிக்கல் ஃபீல்ட்ல போய் அச்சீவ் பண்றது தான் என்னோட எய்ம். எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்றது ஒரு எய்மா வச்சிருக்கேன். இப்ப நீட் எக்ஸாம் இருக்கு. அவங்க சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ். நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இருக்கு, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அகாடமிக் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்கன்னா அங்க எதுக்காம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். இப்ப லீவ்ல சொன்னதால எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான். சரிங்க ஜஸ்வந்த், இப்போ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க எப்படி படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணா போதும். அப்பப்ப நடத்துறது அப்பயே படிச்சிடணும். டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டீச்சர் சொல்றது நல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும். நிச்சயமாக. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கீங்க, இதுக்காக உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பாக்குறாங்க உங்களுடைய அந்த சந்தோஷத்தை? அவங்க என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் என்ன பாத்துட்டு போவாங்க. அப்ப வரும்போதும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த முதலிடம் பிடித்த அந்த மாணவருடைய தந்தை இருக்கிற தந்தையிடம் கேட்போம். அதாவது எல்லாருடைய பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட பையன் முதல்ல சந்தோஷம் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம இப்ப கேட்போம். சார், இப்ப நீங்க உங்க பையன் ஜஸ்வந்த் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? இவனுடைய படிப்புக்காக நீங்க எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நான் பேசிக்கலா ஊர்ல விவசாய குடும்பம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலுக்கு வரணும். நான் தொடக்காலமை கூட்டு வங்கியில செயலாளராக இருக்கேன். திருத்தணி பக்கத்துல. நாங்க சொந்த ஊர் சூரியநகர் வில்லேஜ் போஸ்ட் திருத்தணி தாலுக்கால. ரொம்ப எங்க பையனுக்கு எப்பவுமே அவனுக்காக ஓன் இன்ட்ரெஸ்ட் பொதுவாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய மோட்டிவேஷன் அவனுக்கு ரொம்ப அடிஷனல் சப்போர்ட் தான். அவனுடைய ஓன் எஃபெக்ட் ரொம்ப அதிகம். அவனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவனுடைய முயற்சி ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த வேலையை அன்னைக்கு செய்வான். எதையுமே ரொம்ப இதுவா ஃபீல் பண்ணுவான். சொன்னதை அப்படியே எடுத்துக்குவான். எதுக்குமே யாரு சொன்னாலும் மறுப்பு சொல்ற பழக்கம் கிடையாது. கிளாஸ் ரூம்ஸையும் அதே மாதிரி டீச்சர்ஸ் ரொம்ப ஒபே பண்ணி நல்லா அவன் சொல்றதை அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி எப்பவுமே இருக்கு. அச்சீவ் பண்ற ஒரு இது இருக்கு. இப்போ ஜஸ்வந்தோட அப்பாவா உங்களுடைய பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இதே மாதிரி அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது நம்ம பசங்களை நெகட்டிவ் மூமெண்ட் இல்லாத அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணி இருந்தாவே போறோம். எந்த பையன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க டெவலப் ஆவாங்க. பசங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்மளுடைய இதுதான், நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாவே பொதுவாக பசங்க படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவரையும் பேரண்ட்ஸுடைய கஷ்டத்தையும் என்ன அவசப்படுறாங்கன்னு பார்த்தாவே எங்க பையன் அந்த பேசிஸ் தான் படிச்சான். சரிங்க. இப்போ 10th உங்க பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதே போல பிளஸ் 2 வந்திருக்காரு. சோ இந்த மோட்டிவேஷன் அவனுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே ஏதாவது அவனுக்கு படிக்கணும், படிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மோட்டிவேஷன் கொடுத்துருந்தீங்களா? நான் அவனுக்கு எப்பவுமே கல்விதான் நமக்கு மற்ற சொத்து சுகம் எதுவும் அதிகமா இருக்காது. நம்ம கல்விதான்றதுனால ஒவ்வொரு முறையும் நாங்க அதை சொல்லினே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய எஃபெக்ட் மொழிபடிச்சு தான் நாங்க உறுதுணையா சப்போர்ட் தான், வேற எதுவும் இல்லை.
அதாவது ஜஸ்வந்துடைய தந்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு, எல்லா தகப்பனும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை வந்து போதிக்க வேண்டும், அவங்கள இன்டென்ஷன் இல்லாம டென்ஷன் இல்லாம பாத்துக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மம்மி அவங்க மதர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கணும். வணக்கம்மா, இப்போ ஜஸ்வந்த் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, நீங்க எப்படி இதை ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், +2 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் பொறுப்பான பையன் சார், நாங்க சொல்லாமே அவனே படிப்பான் சார். ஸோ அந்த சொல்லாமே படிக்கணுன்ற பழக்கம் வந்து ஜஸ்வந்துக்கு சின்ன வயசுல இருந்துச்சு சார். சின்ன வயசுல இருந்து அவனே பொறுப்பு. நாங்க எப்பவுமே அவன் வந்து கோவப்பட்டது இல்ல, எதுக்குமே நாங்க யார் எது சொன்னாலும் அமைதியா இருப்பான் சார். அவர் படிக்கிற நேரத்துல நீங்க ஏதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த அவன் ஒர்க் வந்து அவனே முடிச்சிடுவான் சார், நம்ம சொல்லவே தேவையில்ல. அது நிச்சயமா அவங்க தந்தை மற்றும் தாய் ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்வந்த் வந்து மாநிலத்திலே முதலிடம் பிடித்திருக்கிறத வந்து மகிழ்ச்சிகரமாக அவங்க வீட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல இங்கிருந்து அவங்க வந்து அவர் படித்த பள்ளி ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய வித்யா மந்திர் பள்ளிக்கு செல்ல இருக்கிறதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.